என் லைஃப்பில் ஒரு பெரிய ஒரு டெஸ்டிமோனியை நான் சொல்ல முடியும். நான் ஆண்டவரை நான் அறியாததுக்கு முன்னாடி, கிறிஸ்துவை நான் அறிகிற அறிவுக்குள்ளாக போகிறதுக்கு முன்னாடி என்னோடய லைஃப்பில் நான் காலேஜ் படிக்கும்போது ஒரு இம்மாரல் லைஃப் எனக்குள்ளே இருந்துகிட்டு தான் இருந்தது. சரியான ஒரு வாழ்க்கை முறை இல்லை. என்னுடைய சிந்தனை தெளிவாக இருக்காது. எதை நான் செஞ்சாலும் அது ஒரு தோல்வி மாதிரி தெரியும். மனசில் ஒரு தெளிவில்லாத ஒரு வாழ்க்கையை நான் வாழ்ந்துகிட்டு இருந்தேன். படிக்கணும், காலேஜில் எல்லாம் எக்ஸாமுக்கு படிக்கணும்னாலும் என்னால் படிக்க முடியாது. ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட்டஸ்லேயே இருப்பேன். தேவையில்லாத அன்வான்ட் விஷயங்கள் என் மண்டையில் ஸ்டோர் ஆகி நான் திரும்ப நான் செஞ்சதே என்ன பண்ணுவேன், அன்வான்டாக செஞ்சுக்கிட்டே இருப்பேன். ஆனால் நான் ஆண்டவரை அறிகிற அறிவுக்குள்ள அவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அந்த ரட்சிப்பின் வழியை நான் பின்பற்றும் பொழுது, அதன் பிறகு நான் பைபிள் காலேஜ் போனேன் பாருங்க. நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட உடனே பைபிள் காலேஜ் போக ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் என்னுடைய மனக்கண்கள் திறக்கப்பட்டது. நான் ஆவிக்குரிய விஷயத்தில் ஃபோக்கஸ்டாக இருக்க ஆரம்பித்தேன். நான் ரொம்ப அந்த ப்ரேயர் லைஃப் இன்க்ரீஸ் ஆச்சு. பைபிள் வாசிக்க ஆரம்பித்தேன். இதை நான் தொடர்ந்து இந்த ஆவிக்குரிய விஷயத்தை நான் தேட என்னுடைய சிந்தையெல்லாம் ஆவிக்குரிய சிந்தனையாக மாற எனக்குள்ள ஒரு தெளிவை வந்ததை நான் தெளிவாக பார்க்க முடிஞ்சது. தெளிவாக யோசிக்க ஆரம்பித்தேன். எனக்குள்ள அந்த ஞானம் பிறக்கிறத என்னால் பார்க்க முடிஞ்சது. காலேஜ் படிக்கும்போது, செக்குலர் காலேஜில் படிக்கும்போது படிக்கிறதுக்கு ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆவேன். ஆனால் பைபிள் காலேஜில் படிக்கும்பொழுது அந்த கொடுக்குற எக்ஸாமினேஷன் வைப்பாங்க. அப்போ நான் எழுதும் பொழுது என்ன அறியாமே அந்த ஒரு ஃப்ளோ அப்படியே ஃப்ளோ ஆகிட்டே இருக்கும். எங்கள் ஸ்கூல் டீச்சரே சொன்னாங்க, ஆச்சரியப்பட்டாங்க. நீ காலேஜ் படிக்கும்போது, ஸ்கூல் படிக்கும்போது கூட இந்த மாதிரி நீ படிக்கல, ஆனால் நீ இந்த பைபிள் காலேஜில் நல்லா தெளிவாயிட்ட, ரொம்ப தெளிவாக இருக்கிறேன்னு சொன்னான். விஷயம் என்ன தெரியுமா? ஒன்றும் இல்லை, என்னுடைய மனதை ஆவிக்குரிய காரியத்தோடு நான் அதை கனெக்ட் பண்ணி சரியான நேரத்தில் ஜெபம் பண்ணுறதுனால, வேதத்தை தியானிக்கிறதுனால, தொடர்ந்து ஆண்டவரோடு ஒரு தொடர்பு கொண்டதுனால என்னுடைய பாதையை நான் தெளிவாக பார்க்க முடிந்தது.